அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் விலாக் சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் முதல் வேலையாக அரிசி ஊற வச்சுட்டேன். பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக இல்லை, பசங்களுக்கு லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் மேக்ஸிமம் ரெடி பண்ணிக்குவேன். அதே போல் பசங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கிற மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பசங்களுக்கு தோசையும் பொடியும் கொடுத்துட்டேன். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மார்னிங் வந்து ஒரு 7 மணிக்குள்ளேயே வந்து பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி பஸ்ஸுக்கு கிளப்பணும், ஸ்கூல் பஸ்ஸுக்கு. அதனால தான். அதே போல் முதல் நாள் நைட்டே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுருந்ததுனால சப்பாத்தி குருமா செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா தான் எங்களுக்கு இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெடி பண்ணணும். ஸோ தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாவும் புதினாவும் தேவைப்படுதுன்னு போய் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் மண் இருக்குதுன்னு சொல்லி கழுவுறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே தான் எங்களுக்கு சமைக்கணும். ஒரு சில நேரம் இந்த மாதிரி தான் இருக்கும், தனித்தனி சமையலாக தான் இருக்கும். ஒரு சில நேரம் இல்லை, மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு காலையிலேயே கட்டி கொடுக்கணும். ஓகே, இப்போ இது வந்து எங்களுக்கான லஞ்ச் ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சுட்ருக்கேன். என்ன அப்படின்னா கிச்சடி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் பச்சை மிளகாயும் புதினாவும் பறிச்சிட்டு வந்தேன். இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. குக்கரில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு இது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்துக்கணும். பாசிப்பருப்பு வந்து கலரில் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஜஸ்ட் அது வந்து அந்த நெய்யிலே வந்து ஃப்ரை ஆகணும், அவ்வளோதான். இதையும் சேர்த்து வதக்கிட்டு கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதையும் வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற மாதிரி சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதை பொறுத்து கலர் வரதுக்காக நான் இங்கே 2 பேருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும். டக்குன்னு வந்து சிம்மில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், தண்ணி சேர்த்துக்கிட்டா முடிஞ்சது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் அரிசி வந்து 1க்கு 2 அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே அரிசிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்துட்டு அரிசியும் தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், சூப்பரான கிச்சடி ரெடி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி, செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, சலாமத் சமையலில். ஓகே, இருந்தாலும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதுக்கு வந்து ஒரு சட்னி வந்து கண்டிப்பாக செய்யணும். கிச்சடிக்கு வந்து இந்த சட்னி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கூடவே கொஞ்சமாக புளி, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா ரெண்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதில் இன்னொரு வேலை பார்க்கணும். அது வந்து மதியம் சாப்பிடும் போது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அண்ட் சைட் பை சைடே வந்து பார்த்திங்கன்னா கலேஜி செஞ்சாச்சு, அதாவது லிவர் இருக்கு இல்லையா, அதுதான். இதுவும் வந்து ஃப்ரை செஞ்சு எடுத்து வச்சுட்டு தான் கிளம்பணும். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சலாமத் சமையல் சேனலில் இருக்குது, அதனால ஷேர் பண்ணல. வேணும்னு சொன்னிங்கன்னா இந்த சேனலில் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்பியாச்சு. சமையல் வந்து செஞ்சு வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் கலிஜியும் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. எங்கே வெளியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து வாட்ச் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம் ஷோரூமுக்கு. நான் வந்து பசங்க வந்து எது ஒன்று கேட்டாலும் கேட்ட உடனே கண்டிப்பாக வாங்கி தர மாட்டேன். அது வந்து கொஞ்சம் டிலே பண்ணி தான் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா ஒரு பொருளுக்காக காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். கூடவே வந்து அந்த மாதிரி காத்திருக்கும் போது அந்த பொருள் கிடைக்கும் போது அதனுடைய வேல்யூ புரியும். அதுக்காகவும் ஒரு சில நேரம் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு டார்கெட் கொடுப்பேன். இது வந்து நீ அச்சீவ் பண்ணேன்னா கண்டிப்பாக இது வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பேன். அதை அவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னா வாங்கி கொடுப்பேன். ஸோ அப்போவும் அந்த பொருளினுடைய வேல்யூ தெரியும். நம்ம இது செஞ்சதுனால நம்மளுக்கு இது கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நான் 2 பசங்களுக்குமே இந்த மாதிரி தான் நான் சொல்லி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாங்கி தருவேன். கேட்ட உடனே எதையும் வாங்கி கொடுத்துட மாட்டேன். ஓகே, இப்போ ஷோரூமில் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்த்தோம். அங்கே வந்து நாங்கள் கேட்ட மாதிரி எதிர்பார்த்த மாதிரியான வாட்சஸ் இல்லை, பையன் ஆசைப்பட்டு கேட்ட மாதிரியான வாட்சஸ் இல்லை. அதனால் கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தோம். அங்கே இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ் பையன் கேட்ட மாதிரியே அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இருந்தது. அது வாங்கிட்டு ஹஸ்பண்ட் வந்து பேக் பண்ணிவிட்டு அவங்க அங்கே போய் வாங்குறதுக்கு போயிட்டாங்க. நான் அதுக்குள்ளே கொஞ்சம் வந்து என்னென்ன மாதிரியான வாட்சஸ் மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்திருந்தேன். எங்களுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வந்து வாங்குவோம். ஃபேமிலியில் எல்லாருக்குமே இங்கே தான் வந்து வாங்குவோம்.
அண்ட் இன்றைக்கி வந்து வாட்ச் வாங்குறதுக்காக மட்டும் வரல, இன்னொரு விஷயத்துக்காகவும் தான் வந்திருந்தோம். ஓகே, இதுதான் வந்து பையனுக்காக நான் வாங்கியிருந்தது. பர்த்டே கிஃப்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த கிஃப்ட்டும் வந்து வெறும் பர்த்டே கிஃப்ட்டாக மட்டும் இல்லாமல், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் இது வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்த்டே கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். ஓகே, நான் இன்னொரு வேலைக்காகவும் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா, என்னுடைய வாட்ச்க்கும் ஹஸ்பண்டுடைய வாட்ச்க்கும் வந்து பேட்ரிஸ் வந்து மாற்ற வேண்டியிருந்தது. கொஞ்சம் சர்வீஸும் பண்ண வேண்டியிருந்தது வாட்சஸ்க்கு. இங்கேயே வாங்கியிருந்தது தான் எல்லாமே ஷோரூம்லேயே. அதனால் அதுக்கும் வந்து இந்த வாட்சுக்கு வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியிருந்தது. அந்த இது வந்து பேட்ரிஸ்லாம் மாற்ற வேண்டியிருந்தது. அதுவும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம். அது வந்து சர்வீஸ்க்கு அங்கே கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து வாட்ச்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு தேவையான காய்கறியும் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ நேராக அங்கேருந்து வந்து உழவர் சந்தைக்கு போயிட்டோம். நாங்கள் வந்து இங்கே காய்கறி வந்து உழவர் சந்தையில் தான் வாங்குவோம். ஸோ உழவர் சந்தையில் காய்கறி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு அப்படியே போகிற வழியில் வந்து வாட்டர் மெலன் இருந்தது, தர்பூசணி பழம். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ அது கண்ணில் பார்க்கவும் ஆசையாக இருந்தது. அதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போனோம். ரொம்ப நாள் கழித்து வெளியில் போனதா என்னன்னு தெரியல, ரொம்பவும் டயர்டாக இருந்தது. ஸோ வீட்டுக்கு போனால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு டயர்டாகிடுச்சு. ஏன்டா வெளில போனோன்ற அளவுக்கு இருந்தது. ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி சமைச்சு வச்சுருந்ததுனால டென்ஷனே இல்லை. வீட்டுக்கு வந்தோடனே ஜஸ்ட் அப்படியே ஹாட் பாக்ஸ்லேருந்து எடுத்து சாப்பிட்டு தான் வேலையாக இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சட்னிக்கு வந்து ஒரு சின்ன வேலை பார்க்கணுன்னு. அது மேலே வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி மேலே போட்டுக்கிட்டோன்னா போதும், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ சட்னி, சாப்பாடு, கலிஜியெல்லாம் வச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்த காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்த காய்கறி. எனக்கு இது வந்து பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து லஞ்ச் மெனுக்கும் ஆகும். ஸோ பசங்களுக்கும் எனக்குமெல்லாம் பிடிச்ச மாதிரியான வெஜிடபிள்ஸ் தான் எல்லாமே. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. இது வாங்கிட்டு வரதை விட முக்கியமான வேலை வந்து இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான். ரொம்ப பெரிய டாஸ்க்கும் கூட அதுதான். ஸோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் வீட்டில் இருக்கு இல்லையா, உடனே அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு மிக்ஸ் போட்டு செஞ்சுட்டேன். இது வந்து வெடிப்பே இல்லாமல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் நம்ம சலாமத் சமையல் சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். வேணால் இதிலே நான் டக்குன்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து தண்ணி மாவுக்கு வந்து சேர்த்து பிசைகிற பதம் வந்து கொஞ்சம் தளர்வாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு கூட எண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. அது என்ன அப்படின்னா, அது மாதிரி கிளாஸ் உடஞ்சி போச்சு. சரி ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா கிளாஸ் வந்து உடஞ்சிருந்தது. எப்படி உடைச்சேன் அப்படின்னு தெரில, உடஞ்சிருந்தது. சரின்னு மற்றதெல்லாமும் எடுத்து வச்சு பார்த்தேன். நல்ல வேளை வேறு எதுவுமே உடையலை, அது மட்டும்தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தோட்டத்துக்கு வந்தால் நிறைய பழம் வந்து பழுத்திருந்தது. காலையிலே பழுத்திருந்தது, பறிக்கலான்னு பார்த்தேன். பட் டைம் இல்லை, ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ பப்பாளி பழம் பழுத்திருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்ன பழம் ஒன்று பழுத்திருந்தது. சரி அது வந்து வயிற்று வலிக்கும், சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு தோல் நீக்கி மட்டும் உள்ளே பார்த்தேன் எந்த அளவுக்கு சீட்ஸ் இருக்குது, பழம் எப்படி இருக்குன்னு. ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணியும் சாப்பிட்டேன், நல்லாவே இருந்தது. பட் வேண்டாம் வயிற்று வலிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஈவினிங் பசங்க வந்ததுமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பப்பாளி பழம் பாலும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து குலோப் ஜாமுன் செஞ்சதும் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இன்னும் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து குக்கிங்கில் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.